வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் மொட்டிக்ஸ். எனக்கு நம்ம ஒரு சிம்பிளான பேக் அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் சமிக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் கலரான சமிக்கி, தென் சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். முக்கோணம் ஸ்டோன் டபுள் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர் அண்ட் ரெட் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ரவுண்ட் ஸ்டோன் ஆட் பண்ணி இந்த டிசைனை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி போடலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிரசன் மொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பேக் டிசைன் அண்ட் ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் வீடியோ உங்களை ரீச் ஆகும். டெய்லி உங்களால் உங்களுடைய ஆரி ஒர்க்கை அப்டேட் பண்ணிக்க முடியும். தென் உங்களுடைய பிகினர் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும், நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோடைய ஒரு மிட் பாயிண்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். ஆரி ஒர்க்கோடைய முக்கியமான விஷயம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான். ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் ஃபர்ஸ்ட்டு நான் கஸ்டமருடைய பேக் நெக் டிசைன் அண்ட் ஃப்ரண்ட் டிசைனை மார்க் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் அவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அதனால் அவங்களோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே கஸ்டமருடைய ஃப்ரண்ட் டிசைனை ஃபர்ஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் டிசைனில் நான் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன், என்னென்னலாம் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட எப்பயுமே ஷேர் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி நான் பேக் நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு பேக் நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன் அப்படிங்கிறதான் ஃப்ரண்ட் நெக் டிசைனில் சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறது ஷோ பண்ணுறது பேக் நெக் டிசைன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ரண்ட் நெக் டிசைன் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். கஸ்டமர் ரொம்ப அர்ஜென்ட் வேணும் அப்படின்னு கேட்டதால் என்னால் பேக் நெக்கை கவர் பண்ண முடியல. பேக் நெக் முடிச்சுட்டு அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணமோ அதை ஃப்ரண்ட் நெக்கில் நமக்கு ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச்சை 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நான் ஜரி த்ரெட்டில் தான் போடுவேன். அதே மாதிரி ஜரி த்ரெட்டில் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கும். 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு 2 லைன்ஸாக சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நிறைய பேர் எனக்கிட்ட மெசேஜ் பண்ணது, தென் ஸ்ட்ரெயிட்டாக காண்டாக்ட் பண்ணும்போது என்னைய பார்க்கும்போதெல்லாம் கேட்டது, ஏன் கடகடன்னு போடுறீங்க, பொறுமையாக சொல்லி கொடுக்கலாம்ல, பிகினர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க. ஸோ பிகினர்ஸும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்பயுமே பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி தான் நம்ம வீடியோ பண்ணுவோம். இந்த வாட்டி இன்னுமே பொறுமையாக காமிப்போம். பொறுமையாக ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க, விச் மீன்ஸ் இதை பற்றி ஆரி ஒர்க்கு பற்றின நாலேஜே இல்லை எனக்கு, பட் நான் தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத எனக்கு புரியணும் பார்க்கும்போதே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெலாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பெருமையாக வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 2 பீட்ஸாக சுகர் பீட். சுகர் பீடோட கலர் கோல்டு கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக சுகர் பீடில் நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். தென் இப்போ சுகர் பீடை நான் முடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், வாட்டர் மார்க் பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் டிசைன் பண்ண போகிறோம். சுகர் பீட் சொல்லிகிட்டு இருந்தேன். சுகர் பீடை நிறைய கலரில் உங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரியான கலரில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கோல்டு கலரே ஓகே அப்படின்னா கோல்டு கலரே கூட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சுகர் பீடு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சுகர் பீட்ஸ் நிறைய கலரில் கிடைக்கிது. கோல்டு கலர் கிடைக்கிது, பிங்க்கு, க்ரீனு, தென் உங்களுக்கு காமன் கலர்னால் சில்வர் கலர் கிடைக்கும், கோல்டு, தென் காப்பர்னு சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி பிளாக்
கோல்டு சொல்லுவாங்கள்ல, அந்த கோல்டில் கூட கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, சமிக்கியை வந்து எல்லாருமே கோல்டு கலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி எனக்கு கோல்டு கலர் வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில்வரும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு யூனிக்கான ஒரு கலரில் நான் இன்றைக்கி சமிக்கியை யூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஆஃப் இன்ச் கேப்பில் நான் மார்க் பண்ணேன். அந்த மார்க் பண்ணது எதுக்கு அப்படின்னா, 3 சுகர் பீட்ஸாக ஃபர்ஸ்ட் நான் எடுத்துகிட்டு 3 சுகர் பீட் ஒரு சமிக்கியை வச்சு நான் லாக் பண்ணுறேன். பாருங்கள், 3 சுகர் பீட் நான் லோட் பண்ணிவிட்டு சமிக்கி க்ராஸாக வச்சு ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணுறேன். சமிக்கி எண்டு நாட் வந்து சமிக்கியோட அவுட்டரில் த்ரெட்டு கொண்டு வந்தோம் நம்ம எண்டு நாட் போடலாம். பட் நான் இன்றைக்கி அந்த மாதிரி கொண்டு வந்து எண்டு நாட் போடல. சமிக்கியோடைய ரவுண்டுக்கு மெட்டில் ஒரு கேப் இருக்கும்ல, ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த ஹோல்ஸில் நான் எனக்கு எண்டு நாட் போட்டிருக்கேன். பிகாஸ் இப்படி போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவுட்டரில் கொண்டு வந்து கூட எண்டு நாட் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் கொடுக்கும். இது ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு லுக் கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி 2 டிசைனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த லுக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இந்த லுக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். தென் இப்போது வி மாதிரி நான் மேக் பண்ணிட்டேன். மேக் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டோனுக்கும் சமிக்கிக்கும் நடுவில் இன்னொரு சமிக்கி ஆட் பண்ணோம். அது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம வி வந்து 3 சுகர் பீடை வச்சு வியை மேக் பண்ணோம். இப்போது இன் பிட்வீனில் நம்ம 4 சுகர் பீடை வச்சு இந்த சமிக்கியை லாக் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இப்போ நம்ம ஆஃப் இன்ச் கேப் விட்டு ஒரு டிசைன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஆஃப் இன்ச் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பிரைடோட டிசைன் கிடையாது. பிரைடோட மாம்க்கு பிரைட் வந்து நம்மக்கிட்ட கொடுத்த ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் தான். பிகாஸ் பிரைட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்டேருந்து வந்த ஒரு ப்ளவுஸ் தான். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு வந்த ஆர்டர் இது. அவங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளவுஸ் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்தளவுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் என்கிட்ட அவங்க கொடுக்கல. பிகாஸ் எப்படி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, சாரியோட ப்ளவுஸ்லேயே போட சொல்லுங்கள், மினிமலான பட்ஜெட்டில் போட சொல்லுங்கள், இருக்கிறதுலே மினிமல் டிசைனுமே ஓகே, ரொம்ப மினிமலாக இருந்தால் ஓகே, தென் பட்ஜெட்டும் ரொம்ப மினிமலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு டிசைன் அமைச்சிருந்தாங்க. பட் எனக்கு அந்த டிசைன் பிடிக்கவே இல்லை. என்னென்னா, ரொம்ப நார்மல் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப நார்மல் பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. நான் எப்பயுமே நார்மல் பேட்டர்னை ட்ரை பண்ணவே மாட்டேன். நான் ஆரி ஒர்க்கில் வந்து ரொம்ப ஏஜ் எனக்கு 60+ அந்த மாதிரி இருக்குது. என்னால் யூனிக்கான டிசைன்லாம் வியர் பண்ண முடியாது எனக்கு. ஆனால் ஆரி ஒர்க் போடணும் அப்படிங்கிறவங்க கூட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படி தான் நினைப்பேன். அப்படியும் இல்லைம்மா எனக்கு ரொம்ப நார்மல் பேட்டர்ன் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நார்மல் பேட்டர்ன் போடுவேன். இல்லாட்டி நான் அதில் அவங்க கொடுக்குற மினிமல் பட்ஜெட்டில் என்ன யூனிக்னஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்பயுமே எல்லா ப்ளவுஸ்லையுமே ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் எல்லோரும் மாதிரி நம்ம நார்மலாக வியர் பண்ணுறதுக்கும் யூனிக்காக வியர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி யூனிக்காக ட்ரை பண்ணும்போது வியர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நார்மல் பேட்டர்ன் போடுறதுக்கு அவங்க நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி போட்டுடலாம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிக்னஸ் காட்டுறதுக்காக தான் வந்து ஆரி ஒர்க்கை ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆரி ஒர்க்கில் நம்ம ஒரு யூனிக்னஸ் காட்டினா தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நான் இதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நார்மல் பேட்டர்ன் அனுப்பிச்சாங்க. எனக்கு அந்த நார்மல் பேட்டர்ன் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் அவங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டுங்கிறதால நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன், நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நான் சொன்னது அந்தளவுக்கு புரியலை. பிகாஸ் அவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரி ஒர்க் ப்ளவுஸே போடுறாங்க. ஸோ அதனால் அவங்களால அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்லா இருக்குமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கே ஓகே அப்படின்னா போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ட்ரெஸ் பண்ணி ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, நான் எப்படி போடுவேங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. பிளைண்டாக எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டை நம்பி தென் என்னைய நம்பி அந்த ப்ளவுஸை என்கிட்ட கொடுத்தாங்க. இதில் என்ன ஹைலைட்னால் அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும்னு தோணுதா அவங்கள அதை போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு கொடுத்தாங்க. பட் ஸ்டில் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் எப்பயுமே அவங்களுடைய சாரீ கிளாத்தில் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணவே மாட்டேன். பட் ரொம்ப அவங்க மினிமலாக கேட்டாங்க அப்படிங்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் அதை போட்டேன். பிகாஸ் ரொம்ப மினிமல் பட்ஜெட்டுங்கும்போது என்னால் கிளாத்துக்கு ஒரு பட்ஜெட்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி. கிளாத்துக்கே பட்ஜெட் போட முடியாதுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு மினிமலான பட்ஜெட்டில் நான் போட்டிருப்பேன் அப்படிங்கிறத யோசிங்க. ரொம்ப மினிமல் பட்ஜெட் தான். அதில் நான் எந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்தேன் அப்படின்னா, கிராண்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப யூனிக்காக கொடுத்துருந்தேன் நான் அதுக்கான டிசைனை. ஆக்சுவலாக அதை நான் போஸ்ட் பண்ணும்போது கூட, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணும்போது கூட நிறைய பேர் அதுக்கான என்கொயரிஸ் இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு டிசைன் நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்களுமே எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. தென் என்னோடய ஃப்ரெண்டுக்குமே அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு எனக்குமே ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. அந்தளவுக்கு எல்லாரையுமே அந்த ப்ளவுஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு பண்ண வச்சுது. ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அந்த டிசைன் அப்படிங்கிறது தான் இன்னும் பெரிய கொஷின் மார்க், ஆச்சரியமே. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்கிட்ட கொடுத்த ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ். இது மட்டும் கொடுக்கல, இதோட இன்னொரு ப்ளவுஸும் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் அவங்க பார்த்துட்டு அவங்க வியர் பண்ணி தென் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸையும் தென் இன்னொரு ப்ளவுஸையும் அவங்க என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. என்னென்னா நான் இந்த ப்ளவுஸ் கேட்கும்போது இதுக்கு ஆரி ஒர்க்கான ஒரு கிளாத்தில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கூட நான் கேட்கல. அவங்களே யோசித்து ஆரி ஒர்க் போட்டால் சில்க் காட்டனில் தான் போடணும் அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுட்டு அவங்களே எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு, ஏன்னா செகண்ட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி சில்க் காட்டனில் போட்டால் தான் நல்லாயிருக்கும், டிசைன் நல்லா போடுறாங்க, டிசைன் நல்லா இருக்கும், அதனால் நம்ம இதுக்கு பட்ஜெட் வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற ப்ளவுஸுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ளவுஸில் தான் நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இது அவங்க மம்மிக்கு ரொம்ப மினிமலாக இருந்தால் போதும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிற இதுக்குமே அவங்க என்கிட்ட எனக்கு இந்த டிசைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவே இல்லை. தென் எந்த ஒரு டிசைனுமே என்கிட்ட ப்ரிஃபரன்ஸ்க்கு அனுப்பலை. நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைனே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு என் மம்மிக்கு வந்து 40+ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஓகேவோ அந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதில் இதுவுமே ரொம்ப மினிமல் பட்ஜெட் தான். அதில் என்ன நம்ம யூனிக்னஸ் காட்ட முடியுமோ அந்த யூனிக்னஸ் காட்டலாம். பட் நான் இதுலேயே கூட அவங்க பட்ஜெட்டுக்கு வெறும் சுகர் பீடு, 3mm பீடு தென் சுகர் பீடு அந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் ரொம்ப ரெகுலர் பேட்டர்ன் கூட போட்டிருக்கலாம். பட் எனக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ரெகுலர் பேட்டர்னில். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டேன். இது நம்ம இந்த ஏஜில் இருக்கவங்க தான் போடணும் ஆரி ஒர்க்கில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன ஏஜ் இருந்தாலும் போடலாம். டிசைன் அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சு நீங்கள் டிசைனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்கில் நீங்கள் கொடுக்கும்போதே கஸ்டமர்கிட்ட கேட்டுருங்க, உங்களுக்கு எந்த டிசைன் ஓகேவாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த டிசைன் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, தென் அவங்களுடைய டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பேட்டர்னை மேக் பண்ணிங்கன்னா அவங்கள ஈஸியாக சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ப்ளவுஸை எனக்கு அந்த மாதிரி உங்களுடைய சாய்ஸில் போடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்த ஒரு ப்ளவுஸ் தான். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாராச்சும் இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இப்போ நான் போட்டிருக்க மாதிரி, இல்லாட்டி இதில் ஏதாச்சும் யூனிக்னஸ் இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் வீடியோ உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், டெய்லியும் அப்டேட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.
தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் ப்ளவுஸ் அப்படின்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் வேறு ஏதாச்சும் கஸ்டமைஸ் ப்ளவுஸ் பண்ணணும், பேபி ஷவருக்கு பேபி போட்டு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும், தென் வெட்டிங்க்கு க்ரூம் அண்ட் ப்ரைட் போட்டு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை எங்களால் மீட் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெக்கமெண்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த சமிக்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சமிக்கிலையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டு கலர் சமிக்கி இருக்குது, காப்பர் கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது, பிங்க் கலர், உங்களுக்கு என்னென்ன கலர்லலாம் சமிக்கி வேணுமோ எல்லா கலருமே சமிக்கி இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ப்ளவுஸ் க்ரீன் கலர், க்ரீன்லேயே போட்டால் நல்லா இருக்காது. ஆல்ரெடி கோல்டு கலரில் தான் நான் சுகர் பீட் போடுறேன். ஸோ திரும்பவும் கோல்டு இருக்குன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டுமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி சில்வரும் தென் ப்ளூவும் கலந்த மாதிரியான ஒரு கலரில் தான் சமிக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே நான் கிளியராக தெரியும் இதில் நான் எந்த மாதிரி சமிக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு எந்த சமிக்கி இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும், அட்ராக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்லாம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். நீங்கள் எந்த மாதிரி சமிக்கியை யூஸ் பண்ணுவீங்க ரெகுலராக, தென் உங்களுக்கு எந்த மாதிரி சமிக்கீஸ்லாம் தெரியுமோ அதையும் சொல்லுங்கள். இன்கேஸ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வேறு ஏதாச்சும் சமிக்கி இது வரைக்கும் நான் இப்போ யூஸ் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் சமிக்கி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கவும் ஈஸியாக இருக்கும். தென் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தென் இந்த வீடியோக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க ப்ளவுஸை அப்படிங்கும்போது கஸ்டமர் அந்த ப்ளவுஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு டெலிவரி கொடுங்க. பிகாஸ் அவங்க இவ்வளோ அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணி போடுறாங்க அப்படிங்கும்போது அதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது. நம்ம இதை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாலும், பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அதை லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து கைட் பண்ணால் மட்டும் தான் அவங்களால அந்த ப்ளவுஸை மெயின்டைன் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாருக்குமே இதை பற்றின ஐடியா இருக்குமா, எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கு இதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத கைடன்ஸ் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு அதை டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அழகாக அதை இவ்வளோ காசு கொடுத்து பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா, அழகாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க நம்மளுடைய கஸ்டமர்ஸு. ஸோ அவங்க மெயின்டைன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க வியர் பண்ணுற ஒரு டைமும் உங்களை தான் வந்து யோசிக்க தோணும், உங்களை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கும். இன்கேஸ் அது சீக்கிரமாக அவங்களுக்கு ஃபேட் ஆயிடுச்சு இல்லாட்டி சீக்கிரமாக அந்த ப்ளவுஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க உங்களை பற்றின ஒரு தாட்டே இருக்காது. தென் அவங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் வந்துடும், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து போட்டு இவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு கைடன்ஸோடு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தென் 2 சமிக்கி நம்ம இப்போ லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்பிட்வீனில் இருக்க கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணி கோல்டு கலர் முக்கோணம் ஸ்டோனும் ரெட் கலரில் முக்கோணம் ஸ்டோனும் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது எதுக்காக நான் இந்த மாதிரி டபுள் கலரில் கொடுக்குறேன் அப்படின்னா, மேபி கோல்டு கலரே நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். கோல்டு கலரே கொடுத்தோன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியாது. பிகாஸ் பக்கத்துலேயே வந்து கோல்டு கலரில் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் கோல்டு கலர் கொடுத்தோன்னா பெருசாக தெரியாது. ஸோ கோல்டை நான் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக ரெட் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ரெட்டு மட்டும் ஆட் பண்ணோன்னா ரொம்ப அடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியும் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஆட் பண்ணி நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ நான் கோல்டு ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன்ல, முக்கோணம் ஸ்டோன், அதோடு கூட விட்டணும் அப்படின்னா விட்டுட்ருக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் கிராண்டாக சிம்பிளாக இருந்தாலும் ஓகே தான், கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்ல, கொஞ்சமாச்சும் கிராண்டாக இருக்க மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த முக்கோணத்துக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ரவுண்ட் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்த லுக் என்னென்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பட் இது ஸ்டோன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களை பார்த்துட்ருக்க உங்களுக்கே இது தெரியும்னு நினைக்கிறேன். மேபி நீங்களே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
இதை உங்களுடைய ஆரி ஒர்க் பிகினர் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க. இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ். பை.